புதுசாக யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதையும் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதையும் வாங்க பார்க்கலாம். முதல்ல யூடியூப்புக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இந்த யூஎன் இருக்கிறத கொடுங்க. கொடுத்து உள்ளே போனோன்னே உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். உங்கள் ப்ரொஃபைல் மேலே டச் பண்ணுங்கள். இதில் கிரியேட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா சேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ மறுபடியும் அந்த யூன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கொடுக்கலாம், ப்ரொஃபைல் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே வடிவாக பார்த்து என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சேனல் க்ரியேட் ஆகிட்டு இப்போ எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதை சொல்கிறோம் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்த உடனே இப்படி தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா முதலாவது நாங்கள் ஷார்ட் வீடியோ போடணும்னா போட்டுக்கொள்ளலாம். ரெண்டாவது பெரிய வீடியோ ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறோன்னா பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அப்லோட் வீடியோன்றது அதை கொடுத்துக்கொள்ளுங்க. எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா டைட்டிலை கொடுத்துக்கொள்ளுங்க. டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றா, நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதன் பேரை டைப் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டில் வரும் ஏதாவது ஒன்று, அதை கொடுங்க. அதுலேருந்து ஒரு 3 பேர் எடுத்து கொடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 பேரையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் சரியாக கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ன்னு இருக்குது, அதை கொடுத்து உள்ளே போங்க. போனீங்கன்னா ஒருவேளை வேறு ஏதாச்சும் இல்லை நின்றுச்சுன்னா ப்ரைவேட் அந்த மாதிரி எதாவது நின்றுச்சுன்னா நீங்கள் பப்ளிக்ன்றதுலேயே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் 2ஆவதாக கொடுங்க, அப்லோட் வீடியோன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா அப்படி வெரிஃபை அண்டு வரும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அந்த ஃபோன் நம்பரை கடைசி வரைக்கும் மாற்றாமல் வச்சுருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் மறுபடியும் 1000 சப்ஸ்கிரைப் 4000 வச்சுங்க வசதுக்கப்புறமா மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நம்பர் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அப்படி வரும். அதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதே நம்பர் கொடுக்கணும். அதால் சிம்மை பத்திரம் வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நம்பரை கொடுக்க பாருங்கள். எப்படி நம்பர் கொடுக்கணும்னு சொல்கிறேன். வெரிஃபைன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் நம்பர் கொடுங்க. மேலே நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு கால் மீ ஒரு டெக்ஸ்ட் மீன்றது டெக்ஸ்ட் மீன்றே கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா கெட் கோடுன்றது அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜை நீங்கள் இதில் 4 இல்லைன்னா 6 நம்பர் வரும். கூடுதலாக 6 நம்பராக வரும். அந்த நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நம்பர் கொடுத்து ஓகேண்டா நம்பர் வெரிஃபை அண்டு இதே மாதிரி வரும். நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றதை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ.